Hi students, in today's class we will discuss about nucleic acids. Okay, nucleic acids are one of the most important biomolecules present in human and animals body. Nucleic acids plays a main role in conducting the characters from one generation to another generation. So ஒரு ஜென்ரேஷன்லேருந்து another ஜென்ரேஷனுக்கு ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது, அனிமல்ஸோட கேரக்டர்ஸையும் கேரி பண்ணிட்டு போகிறது எது அப்படின்னா இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் தான். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயின் ரூல். இதோட மெயின் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா தாத்தா மாதிரியே பேராக இருக்கான், அல்லது அப்பா மாதிரியே பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஹேபிட்ஸ் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரக்டர்ஸை கேரி பண்ணிட்டு போகிற அந்த சப்ஸ்டன்சஸ் தான் இது நியூக்ளிக் ஆசிட்ஸ். Okay, in this topic we are going to discuss about nucleic acids. The inherent characteristics of each and every species are transmitted from one generation to the next. So actually what is mean by inherent characteristics? So inherent characteristics means special characteristics. உள்ள இன்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு சில பேசுகிறது அல்லது நடக்கிறது, இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் பர்சன் மாதிரி, அதாவது தாத்தா மாதிரி பேரனோ அல்லது பிரதர் மாதிரி சிஸ்டரோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுதான் the inherent characteristics of each and every species are transmitted from one generation to the next generation. So it has been observed that the particles in nucleus of the cell are responsible for the transmission. So in that ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா, one of the important particle that is present in the nucleus of the cell are the responsible. ஸோ நியூக்ளியஸில் ஹியூமன் அல்லது அனிமல்ஸோட செல்ஸில் இருக்கிற நியூக்ளியஸில் இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் தான் என்ன பண்ணுது, அதை பண்ணுது. ஸோ என்ன பார்ட்டிக்கல்? தே ஆர் கால்ட் குரோமோசோம்ஸ். ஸோ விச் பார்ட்டிக்கல் இஸ் டூயிங் தட்? குரோமோசோம்ஸ். அண்ட் குரோமோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அனதர் டைப் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் கால்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ ஆக்சுவலி குரோமோசோம் இஸ் present in nucleus. that நியூக்ளியஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற பயோமாலிகுல் தான் என்ன பண்ணுது, இந்த இன்ஹெரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை ஒரு ஜென்ரேஷனில் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுது. ஓகே, தட் குரோமோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் விச் இஸ் எ பயோமாலிகுல் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் மோர் பயோமாலிகுல் விச் இஸ் கால்ட் இஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட் வந்து எதை மேக் பண்ணுது அப்படின்னா குரோமோசோம்ஸை மேக் பண்ணுது. ஓகே, so there are mainly two types of nucleic acids. There are two types of nucleic acids. They are DNA, deoxyribonucleic acid, and simply ribonucleic acid, RNA. So DNA and RNA are the nucleic acids which made chromosomes. So chromosomes are made up of proteins and nucleic acids. There are two types of nucleic acids. They are deoxyribonucleic acid DNA and ribonucleic acid RNA. So they are the molecular repositories that carry genetic information in every organisms. So actually repository means replicate பண்றது. replicate taking xerox. replicate பண்ணுறதுன்னு அர்த்தம் ஜெராக்ஸ், அதாவது ஒன்று மாதிரியே இன்னொன்று ப்ரொடியூஸ் ஆகிறது. ஸோ தே ஆர் மாலிகுலர் ரிப்போசிட்டரிஸ் தட் கேரி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இன் எவ்ரி ஆர்கானிசம். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்லேயும் இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை ரெப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. ஓகே, நெக்ஸ்ட் கம்போசிஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸோட கம்போசிஷன். ஸோ வாட் ஆர் ஆல் த components present in nucleic acids, that is called as composition and structure of nucleic acids. So nucleic acids are biopolymers. So polymers nu theriyum, multiple number of same molecules present in, that is called as polymers. So biomolecules multiple times present, that is biopolymers. So nucleic acids are biopolymers of nucleotides. So what are nucleotides? We will discuss about nucleotides
later. So next வர டாப்பிக்கில் நம்ம நியூக்ளியோடைட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். A controlled hydrolysis of DNA and RNA yields three components, namely nitrogenous base, a pentose sugar, and a phosphate group. So a controlled hydrolysis, அதாவது DNA and RNA controlled mannerல hydrolyze பண்ணும்போது they yields three components. What are they? Hydrogenous base, a pentose sugar, and a phosphate group. So from this we can conclude that nucleic acids, that are DNA and RNA, are made up of nitrogenous base, pentose sugar, and phosphate group. So இது மூணுனால made ஆனது எது? Nucleic acids. Okay, let's discuss about nitrogenous base, pentose sugar, and phosphate group one by one. First, nitrogen base. So what is mean by nitrogen base? So nitrogen base containing organic compound. These are the nitrogen containing organic compound which are derivatives of two parent compounds, pyrimidine and purine. So actually nitrogen bases are organic compounds which contains nitrogen. Nitrogen bases are organic compounds which contains nitrogen. Okay, mostly these nitrogen bases are considered as the derivatives of two parent compounds, pyrimidine and purine. So pyrimidine and purine irundhu derive panna nitrogen present இருக்கிற organic compounds தான் என்னது? nitrogen base. So அது என்னன்னு பார்க்கலாம். So actually this is purine. This is purine. This is purine and this is pyrimidine. This is pyrimidine. So இதனுடைய compounds தான் என்னது? nitrogen base. இதிலிருந்து derive பண்ணாதான் nitrogen base. So both DNA and RNA have two major purine bases, adenine and guanine. So both DNA, so DNA and RNA ரெண்டுலுமே எது present இருக்கும்? Two major purine bases. So purine ஓட derivatives, purine bases adenine and guanine. So these are adenine and guanine. So adenine and guanine, both these two nitrogen bases are present in DNA and RNA. So DNA and RNA la adenine இருக்கும், guanine இருக்கும். Adenine is represented by A and guanine is represented by G. So already நாம் பார்த்திருக்கோம், proteins can be represented by a single letter or a triple letter இல்லையா? So adenine க்கு பார்த்தீங்க அப்படின்னா A and guanine க்கு பார்த்தீங்கன்னா G ன்னு நம்ம represent பண்ணலாம். In both DNA and RNA, one of the pyrimidine is cytosine. One of the pyrimidine is cytosine, but the second pyrimidine is thymine in DNA and uracil in RNA. So first இந்த கான்செப்ட் என்ன நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ DNA and RNAல டூ pyrimidine நைட்ரஜன் காம்பவுண்டும் டூ பியூரின் நைட்ரஜன் பேஸும் இருக்கும். அதாவது டூ pyrimidine நைட்ரஜன் பேஸும் டூ பியூரின் நைட்ரஜன் பேஸும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, DNA அண்ட் RNAல. ஓகே, ஃபர்ஸ்ட் இன் போத் DNA அண்ட் RNA பியூரின் பேசஸ், என்னென்ன பியூரின் பேசஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அடினைன் அண்ட் குவானைன். ஸோ பியூரின் பேசஸ் அடினைனும் ப்ரெசண்ட்டாக இருக்கும் டிஎன்ஏல, குவானைனும் ப்ரெசண்ட்டாக இருக்கும் டிஎன்ஏல. சிமிலர்லி RNAல பார்த்தீங்க அப்படின்னா அடினைனும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், குவானைனும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அடினைன் அண்ட் குவானைன் ஆர் பியூரின் பேசஸ், அதாவது பியூரின்லேருந்து டெரைவ் பண்ண பேசஸ். தீஸ் டூ பேசஸ், nitrogen bases are present in DNA and RNA. So next, அடுத்தது pyrimidine base. So pyrimidine base 2 present ஆயிருக்கும் இல்லையா DNA and RNA. அப்போது in both DNA and RNA, one of the pyrimidine is cytosine.
So cytosine will be present in both DNA and RNA. Cytosine will be present in both DNA and RNA. Cytosine is present in both DNA and RNA, but thymine is present in DNA and uracil is present in RNA. Uracil is present in RNA. அப்போ pyrimidine base DNA பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும்? டிஎன்ஏல சைட்டோசினும் தயமினும் இருக்கும். ஓகே, pyrimidine base RNAல எது இருக்கும் அப்படின்னா சைட்டோசினும் யூரேசிலும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சைட்டோசினும் யூரேசிலும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 பேசஸ் இருக்கும். டிஎன்ஏல 4 நைட்ரஜன் பேஸ் இருக்கும். ஆர்என்ஏல 4 நைட்ரஜன் பேஸ் இருக்கும். 2 pyrimidine base and 2 purine base. 2 pyrimidine base and 2 purine base. இப்போ பாருங்கள், ஸோ இன் டிஎன்ஏ இப்போ 4 நைட்ரஜன் பேஸஸ் இருக்கணும் இல்லையா? என்னென்ன இருக்கும்? அடினைன் இருக்கும், தென் குவானைன் இருக்கும், தென் சைட்டோசின் இருக்கும், அண்ட் தென் தைமின் இருக்கும். இந்த 4 நைட்ரஜன் பேஸஸ் இருக்கும். இன் ஆர்என்ஏ இட் வில் கண்டெயின் அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தென் யூரேசில். சைட்டோசின் அண்ட் யூரேசில். இப்போது டிஎன்ஏக்கும் டிஎன்ஏலையும் ஆர்என்ஏலையும் பார்த்திங்க அப்படின்னா 3 நைட்ரஜன் பேஸ் சேமாக தான் இருக்கும். அடினைன், குவானைன் அண்ட் சைட்டோசின். பட் அந்த 4th ஒன் மட்டும் தான் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஎன்ஏல பார்த்திங்க அப்படின்னா தைமின் இருக்கும், ஆர்என்ஏல மட்டும் யூரேசில் இருக்கும். ஓகே, the structures of purine, pyrimidine and then adenine, guanine, thymine and cytosine, then uracil are given in the tabular column. இது நீங்கள் மெமரி பண்ணிக்கணும், அதனோட ஸ்ட்ரக்சர்ஸை ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம், 3 components are present in DNA and RNA. So they are nitrogen base and then pentose sugar and then phosphate group. அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம்? நம்ம நைட்ரஜன் பேஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பென்டோஸ் சுகர். ஸோ பென்டோஸ் சுகர் is a sugar that contain 5 carbon atoms. That contains 5 carbon atoms. So pentose sugar. They are called as pentose sugar. But nucleic acids have 2 types of pentoses. They contain 2 types of pentoses. So இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? DNA. This is இந்த sugar present ஆயிருந்துச்சு அப்படின்னா அது DNA. Ribose present ஆயிருந்ததுன்னா அது RNA. Okay, nucleic acids have 2 types of pentoses. The recurring deoxyribonucleotide units of DNA. Actually recurring means திரும்ப ரிப்பீட்டடாக வருது. ஸோ ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா மந்த்லி நம்ம அமௌண்ட் போகிறல பேங்க்ல இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ. ஸோ ரெக்கரிங் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுறோம்? ரிப்பீட்டடாக பண்ணுறது பேர் தான் ரெக்கரிங். த ரெக்கரிங் deoxyribonucleotide units of DNA contains 2 deoxy-D-ribose. இப்போது when we consider DNA, it contains deoxyribonucleotide. ஸோ ரெக்கரிங். ஸோ இந்த டிஆக்சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது deoxyribose. இது எப்படி deoxyribonucleotide மாறுது அப்படிங்கிறத அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, அப்போ டிஎன்ஏல எந்த சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? இந்த சுகர் deoxyribose சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த deoxyribose சுகர் கூட பாஸ்பேட் குரூப் ஆட் ஆச்சுன்னா தான் அது என்ன மாறும்? deoxyribonucleotide கன்வெர்ட் ஆகும். ஓகே, the recurring deoxyribonucleotide units of DNA contains 2 deoxy-D-ribose and the ribonucleotide units of RNA. இப்போ RNA. So ribonucleotide is present in RNA, contains D-ribose. ஸோ இது இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், RNAல ப்ரெசென்ட்டாக இருக்கும். In nucleotides, both the type of pentoses are in nucleotides. என்ன ரெண்டு நியூக்ளியோடைட்ஸுமே இதில் deoxyribonucleotides and also ribonucleotides. ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா both the types of pentoses. இந்த pentose ribose pentosum சரி, deoxyribose pentosum சரி, என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா பீட்டா ஃபியூரனோஸ். சரி, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்.
இந்த 5 carbon and 4 carbon atom along with 1 oxygen atom இருந்தால் அது அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபியூரான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அது சுகரில் பிரச்சனை ஃபியூரானோ சுகர். ஓகே, தட் இஸ் க்ளோஸ்டு 5 மெம்பர்டு ரிங். ஸோ ஒன் ஆஃப் த மெம்பர் என்னவாக இருக்கும், ஆக்சிஜனாக இருக்கும். ஓகே, next phosphate group. So last component of DNA and RNA, phosphate group. So phosphoric acid forms phosphodiester bond between nucleotides. So actually பார்த்தீங்கன்னா phosphoric acid H3PO4ல ஹைட்ரஜன் அது லாஸ் பண்ணிச்சு, 3 ஹைட்ரஜன்ஸை அது லாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது பாஸ்பேட் குரூப்பாக மாறும். Okay, phosphoric acid, when phosphoric acid losses its 3 hydrogen H3PO4ல இருக்கிற 3 hydrogen atom போயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த 3 ஆக்சிஜன்ஸுக்கும் மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as phosphate group. ஓகே, phosphoric acid forms phosphodiester bond between nucleotides. ஸோ ஒரு நியூக்ளியேட் எடுக்கும், அதாவது ஒரு இந்த டிஆக்சி ரிபோ நியூக்ளியேட் இருக்கு இல்லையா, இந்த டிஆக்சி ரிபோ நியூக்ளியேட் எடுக்கும், இதுக்கு அடுத்து வர இன்னொரு டிஆக்சி ரிபோ நியூக்ளியேட் எடுக்கும், நடுவில் பாண்டை கிரியேட் பண்ணுறதோட எதனுடைய ஒர்க் அப்படின்னா அந்த பாஸ்பேட் குரூப்போட ஒர்க். அதேமாதிரி ரிபோ நியூக்ளியேட் எடுக்கும், அடுத்து வர ரிபோ நியூக்ளியேட் எடுக்கும், நடுவில் பாண்ட் கிரியேட் பண்ணுறது அந்த பாஸ்பேட் குரூப்போட ஒர்க். Okay, so based on the number of phosphate group present in the nucleotides, they are classified into mononucleotide, dinucleotide and trinucleotide. So if only one nucleotide is present in that compound, it is called as mononucleotide. So if 2 nucleotides are present, that is dinucleotide, 3 means trinucleotide. Then nucleoside and nucleotides. So what is meant by nucleoside and nucleotide அப்படினு பார்க்கலாம். The molecules without phosphate group is called as nucleoside. So nucleoside கூட நம்ம என்ன பண்ணுறோம், phosphate group ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், nucleotide கிடைக்கும். Okay, nucleotide is derived from the nucleoside by addition of a molecule of phosphoric acid. இப்போ இதை நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சுகர் இருக்கு இல்லையா, ரிபோஸ் ஆர் டிஆக்சி ரிபோஸ். ஸோ ரிபோஸ் ஆர் டிஆக்சி ரிபோஸ் கூட நைட்ரஜன் பேஸை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நியூக்ளியோசைட் கிடைக்கும். ஸோ வென் வி ஆட் பேஸ், நைட்ரஜன் பேஸ் வித் த சுகர் ரிபோஸ், ஸோ இஃப் யூ ஆட் வித் ரிபோஸ் யூ கேன் கெட் ரிபோ நியூக்ளியோசைட். ஸோ ரிபோஸ் சுகர் கூட அந்த நைட்ரஜன் பேஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் ரிபோ நியூக்ளியோசைட் கிடைக்கும். And then if you add deoxyribose with the nitrogen base, you can get deoxyribonucleoside. Okay, sugar kuda base add panna namakku enna kedikum, nucleoside kedikum. When we add phosphate group, that means phosphoric acid add pannom அப்படினா nucleoside kuda it will form nucleotide. Okay, if you add phosphoric acid with deoxyribonucleoside, you will get deoxyribonucleotide. If you want to add phosphoric acid with ribonucleoside, you will get ribonucleotide. So very simple. Sugar, in the 2 sugars irukku illaya, ribose and deoxyribose. ஸோ ரிபோஸ் அண்ட் டிஆக்சிரிபோஸ் கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நைட்ரஜன் பேஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் நியூக்ளியோசைட் கிடைக்கும். இப்போது இந்த கரஸ்பாண்டிங் நியூக்ளியோசைட் கூட நாம் பாஸ்போரிக் ஆசிடை ஆட் பண்ணோம். கரஸ்பாண்டிங் நியூக்ளியோசைட் கூட பாஸ்போரிக் ஆசிடை ஆட் பண்ணோம்னா நமக்கு நியூக்ளியோடைட் கிடைக்கும். ஓகே, இப்போ நியூக்ளியோடைடை n டைம்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பாலிமரைஸ் பண்ணோம் அப்படின்னா, பர் நியூக்ளியோடைடை பாலிமரைஸ் பண்ணுறோம், n டைம்ஸ் நியூக்ளியோடைடை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பாலிநியூக்ளியோடைடு. ஸோ பாலிநியூக்ளியோடைடு இஸ் நத்திங் பட் நியூக்ளிக் ஆசிட். பாலிநியூக்ளியோடைடு இஸ் நத்திங் பட் நியூக்ளிக் acid. Okay, so if you add sugar with a nitrogen base, you will get nucleotide. If you add sugar with nitrogen base, it will form nucleoside. If you add phosphoric acid with nucleoside, it will form nucleotide. Okay,
Then if you polymerize nucleotide n times, it will form polynucleotide. Okay, then polynucleotide is nothing but nucleic acid. Okay, this is the method of preparation of nucleic acid. Okay, next, structure of DNA and RNA. But double strand helix structure is deleted portion. 14.5.2 is deleted portion. Then see this structure, structure of DNA. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. G means guanine, C means cytosine, இப்போ A means adenine, T means thymine. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த DNA மாலிகுலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 263 ஃபுல்லாகவே உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன். நெக்ஸ்ட் 264 14.5.3 டைப்ஸ் ஆஃப் RNA molecules தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் RNA molecules. Actually, based on the function of RNA molecules, we can classify RNA molecules into 3 types. See, ribonucleic acids are similar to DNA. So, RNA-வும் DNA-வும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். Cells contain up to 8 times high quantity of RNA than DNA. ஸோ ஒரு செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏவோட குவான்டிட்டி விட RNA பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைம்ஸ் ஹையராக இருக்கும்? 8 times இருக்கும். ஸோ இஃப் ஒன்லி 1 DNA is present, then it will contain 8 RNA. Okay, cells contain up to 8 times high quantity of RNA than DNA. So RNA is found in large amount in cytoplasm. So RNA so large amount இதில் present ஆயிருக்கும், cytoplasm இருக்கும். So these இதெல்லாம் உங்களுக்கு 1 markல கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லெஸர் அமௌண்ட் இன் த நியூக்ளியஸ். ஸோ RNA ஃபவுண்ட் இன் லார்ஜ் அமௌண்ட் இன் சைட்டோபிளாசம் அண்ட் லெஸர் அமௌண்ட் இன் நியூக்ளியஸ். ஓகே, in the cytoplasm it is mainly found in ribosomes. ஆக்சுவலாக சைட்டோபிளாசமில் அதோடைய இன்னர் பார்ட் இருக்கு இல்லையா, சைட்டோபிளாசமில் அது எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்? ஒரு ரிபோசோம்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன் நியூக்ளியஸ். It is found in cytoplasm. It is mainly present in, ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தோம் செல்லில் எங்கெங்கே இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? சைட்டோபிளாசம் அண்ட் இன் நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம்லேயும் நியூக்ளியஸும் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சைட்டோபிளாசமில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ரிபோசம்லேயும், இன் நியூக்ளியஸ் அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா நியூக்ளியோலஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சைட்டோபிளாசமில் ரிபோசம்லேயும், நியூக்ளியோலஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நியூக்ளியஸோட இன்னர் பார்ட் தான் இது நியூக்ளியோலஸ், அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் RNA. ஓகே, then based on the